7 நாள்ல 23 குற்றவாளிகளை குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது செய்திருக்கிறார்கள் தமிழக காவல்துறை. சென்னை மாநகராட்சியினுடைய காவல் ஆணையராக ஏடிஜிபி அருண் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே அதிரடியான நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக கடந்த ஜூலை மாதம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை ஒட்டுமொத்த இந்தியாவையுமே அதிர வச்சுச்சுன்னு சொல்லலாம். இந்த வழக்குல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்த நிலையில தான் நான் அதிரடியா ஒருத்தரை இறக்குறேன் அப்படின்னு ஏடிஜிபி அருண முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இறக்கியிருந்தாரு. அருண் வந்ததுக்கு பிறகுமே அதிரடியா அவ்வளவு உத்தரவுகள் பறந்தது. காவல்துறை அதிகாரிகளே அவ்வளவு பயந்து போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில தான் தொடர்ந்து எல்லாமே கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு யார் எங்க எவ்வளவு நேரம் இருக்கா, எத்தனை பேர் ஒன்னா சுத்துறாங்க அப்படிங்கறதுல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட. அதே மாதிரி இவர் வந்தோடனே போட்ட ஆர்டரே 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள இது வரைக்கும் நான் சென்னையில இருந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரவுடிகளோட லிஸ்ட் எனக்கு வேணும். அவங்க இப்ப என்ன பண்றாங்க, திருந்திட்டாங்கன்னா என்ன பண்றாங்க, இல்லைன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன தொழில் பண்றாங்க, அவங்களுடைய குடும்பம் என்ன, அவங்களுடைய வழக்கினுடைய பின்னணி என்ன, எல்லா டீடைல்ஸும் என் டேபிளுக்கு 2 நாள்ல வந்திருக்கணும் அப்படின்னு அதிரடியா உத்தரவு போட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள், பல்வேறு மாற்றங்கள் தமிழக காவல்துறையில ஈடுபட்டதை பார்க்க முடிந்தது. அந்த வகையில சென்னையில குற்றவாளிகளினுடைய தொடர்ச்சியான குற்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில ஏடிஜிபி அருணுடைய உத்தரவின் பேர்ல தொடர்ந்து குற்ற செயல்ல யார் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்கள குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழே கைது செய்யக்கூடிய நடவடிக்கையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் வெறும் 7 நாள், அதாவது கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் மட்டுமே 7 நாள்ல 23 பேர் குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல கடந்த ஜனவரி 1ல இருந்து, அதாவது இவர் வரதுக்கு முன்னாடியுமே இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறமும் கடைசியாக 11 ஆகஸ்ட் இது வரைக்கும் மட்டுமே கொலை முயற்சி, அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில சட்டம் ஒழுங்கு குற்றங்கள்ல ஈடுபட்ட 453 குற்றவாளிகள், அதற்கு பிறகு திருட்டு, சங்கிலி பறிப்பு, வழிப்பறி, மோசடி இந்த மாதிரி குற்றங்கள்ல ஈடுபட்ட 133 குற்றவாளிகள், கஞ்சா மற்றும் போதைப் பொருள் விற்பனை செய்த 183 குற்றவாளிகள், குட்கா புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த 29 குற்றவாளிகள், சைபர் குற்றத்தில் ஈடுபட்ட 5 குற்றவாளிகள், மதுவிலக்கு அமலாக்க பிரிவுள்ள 7 குற்றவாளிகள், பாலியல் தொழில் நடத்திய 17 குற்றவாளிகள், அதையும் தாண்டி பெண்களை மானவங்கப்படுத்திய 5 குற்றவாளிகள், இதெல்லாம் மட்டும் இல்லாம உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவுல 4 குற்றவாளிகள் அப்படின்னு மொத்தம் 836 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான அதிரடியான நடவடிக்கைகள் தான் இப்ப தமிழகத்துக்கு தேவையான ஒன்னாக இருக்கு. இவங்க எல்லார் வேலையுமே சரியான முறையில வழக்கு பதிவு செய்து சட்டத்தின்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. நம்ம சினிமால பாக்குற மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர் எப்படி இருப்பாரு அப்படின்னு நம்ம சினிமால எத்தனை நாள் பார்த்தோமோ அதே போல அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்து தமிழக மக்கள் மத்தியில வரவேற்பு பெற்றுக் கொண்டிருக்கிறாரு ஏடிஜிபி அருண்.